Praise the Lord. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அறிந்திருக்கிறேன் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த உலகத்திலே ஒரு நிரந்தரமான துணை என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வேறு ஒருவராலையும் கடைசி வரைக்கும் நமக்கு துணை நிற்க முடியாது. பிரியமானவர்களே, ஒருவேளை நாம மற்றவர்களை, நண்பர்களை, உறவுகளை, கணவனை, மனைவியை, பிள்ளைகளை நம்பி இவங்க கடைசி வரைக்கும் எனக்கு துணையாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்பி கொண்டிருந்தீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன், அவங்க உங்களுக்கு கடைசி வரைக்கும் துணையாக இருக்க போகிறது கிடையாது. ஒரே ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு துணையா இருக்க முடியும். அதுவே நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலும் நமக்கு துணை செய்கிறவரை பார்த்து, ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு துணையாயிருந்து என் வாழ்க்கை நடத்தும் என்று சொல்லி விட்டு கொடுப்போமா? Praise the Lord. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். ஆமாண்டவரே, இந்த நாளிலேயும் நீர் மாத்திரமே எங்கள் துணையாயிருந்து என்னை நடத்தும்படியாய் விற்று கொடுக்கிறேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.